ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு செம்ம டிபேட். புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நான்லாம் கல்யாணமே முடிக்க மாட்டேன், இந்த ஆம்பளைங்களால நம்பவே முடியாது, மென் ஆர் மென், ஆண்களில் ராமன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு. என்னம்மா நீ வந்து ஜென்ரலைஸ் பண்ணுற இப்படி, என்ன பிரச்சனை உனக்கு? நான் 20 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் அவன் வந்து கேட்ட கேள்விகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதிச்சது. லாயலாக இருக்கேன், ஃபேத்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்கிறது வந்து இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஆர் இஸ் இட் அ கான்ஷியஸ் டெசிஷன்? பதில் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன், பட் ஐ டென்ட் கெட் அன் ஆன்சர் இமீடியட்லி. ஷி ஆஸ்க்ட் a few following questions. என்ன கேட்டா, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் காட் தட் யூ டு நாட் commit adultery? Is it because of the fear of the society that if you get caught or if your deeds are known to them that you will lose your image in the society that stops you from adultery? மூணாவது கொஸ்டின் வந்து கேட்டால், உங்களுக்கு டைம் இல்லை, எனர்ஜி இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அந்த தவறை செய்யாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோம், அந்த பார்ட்னர் ஒத்துக்கிட்டோம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அப்போவும் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டான். எனக்கு வந்து ஐ வாஸ் டேக்கன் அ பேக். ஐ குடன் ஆன்சர் தட் கொஸ்டின். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வாழ்க்கையில் வந்து சிச்சுவேஷன் நிமித்தமாக தான் நம்ம வந்து நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இஸ் இட் அ கான்ஷியஸ் டெசிஷன் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். I think she made me realize that marriage is an institution built by both partners to make a family. And I think we should remember that. Thank you guys for listening. Take care. Bye.